அடுத்தது பயிற்சி 7 போடுவோம். பயிற்சி 7 2018 ஏப்ரல் 1 அன்று சுபா ரூபாய் 1,20,000 முதலுடன் தன்னுடைய தொழிலை தொடங்கினார். அவர் முறையான கணக்கேடுகளை பராமரிக்கவில்லை. 2019 மார்ச் 31 அன்று அவருடைய ஏடுகளின் விவரங்கள் பின்வருமாறு. விவரம் ரூபாய் வங்கி மேல்வரை பற்று 50,000, கடனாளிகள் 1,80,000, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 70,000, கணினி 30,000, இயந்திரம் 3 லட்சம், சரக்கிருப்பு 1,60,000, கடனீந்தோர் 90,000, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு 2,40,000, கைரொக்கம் 60,000. அவ்வாண்டில் தன் சொந்த பயனுக்காக அவர் ரூபாய் 30,000 எடுத்துக்கொண்டார். அவ்வாண்டில் அவர் கொண்டு வந்த கூடுதல் முதல் ரூபாய் 40,000. அவருடைய லாபம் அல்லது நட்டத்தை கண்டறியவும். லாபம் அல்லது நட்டத்தை கண்டறியவும் சொன்னாலே நம்ம லாப நட்ட அறிக்கை போடணும். ஹெட்டிங் எப்படி எழுதணும்னாக்கா சுபா என்பவரின் ஏடுகளில் அப்படின்னு காமனா போட்டோம்னாக்கா, அடுத்தது 2018 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்கான லாப நட்ட அறிக்கை. அடுத்த நிலை அறிக்கை எழுதும்போது 2019 மார்ச் 31ஆம் நாளைய நிலை அறிக்கை அப்படின்னு எழுதினா போறோம். லாப நட்ட அறிக்கை எழுதினோடனே அதுல உள்ள விவரங்களை நம்ம எழுதி வச்சுக்கணும். இறுதி முதல் கூட்டுக எடுப்புகள் கழிக்க கூடுதல் முதல், சரி கட்டப்பட்ட இறுதி முதல் கழிக்க தொடக்க முதல், லாபம் அல்லது நட்டம். இப்போ இந்த கணக்குல என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து முதல்ல இந்த லாப நட்ட அறிக்கையில ஃபில்அப் பண்ணிக்கலாம். 2018 ஏப்ரல் 1 அன்று சுபா ரூபாய் 1,20,000 முதலுடன் தன்னுடைய தொழிலை தொடங்கினார் அப்படின்னு சொன்னா தொடக்க முதல் 1,20,000 அதை எழுதிக்குவோம். தொடக்க முதலுக்கு நேரம் 1,20,000. அடுத்தது இங்க நிலை அறிக்கைக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. அவ்வாண்டில் தன் சொந்த பயனுக்காக அவர் 30,000 எடுத்துக்கொண்டார்னா எடுப்புகள் 30,000 தெரியுது. எடுப்புகளுக்கு நேரா 30,000. கூடுதல் முதல் 40,000. கூடுதல் முதலுக்கு நேராக 40,000 போட்டாச்சு. இப்போ நமக்கு தெரிய வேண்டியது இறுதி முதல் தான். இறுதி முதல் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் எடுத்துக்காட்டு 7ல சொன்னது மாதிரியே இந்த விவரங்களை கொண்டு நம்ம நிலை அறிக்கை செஞ்சோம்னாக்கா நம்மளுக்கு இறுதி முதல் கிடைச்சிடும். ஏன்னாக்கா இறுதி இருப்புகள் மார்ச் 31 அன்றைய இருப்புகள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த இறுதி இருப்புகளை பயன்படுத்தி நம்ம நிலை அறிக்கை செய்யும் பொழுது நம்ம இறுதி முதலை எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நிலை அறிக்கை போடுவோம். 2019 மார்ச் 31ஆம் நாளைய நிலை அறிக்கை. லெப்ட் சைடு பொறுப்புகள் ரூபாய், ரைட் சைடு சொத்துக்கள் ரூபாய். ஃபர்ஸ்ட் விவரமா வங்கி மேல்வரை பற்று கொடுத்துருக்காங்க 50,000ன்னு. வங்கி மேல்வரை பற்று நம்ம பேங்குக்கு செலுத்த வேண்டிய பொறுப்பு இருக்கிறதுனால இது பொறுப்புகள் பக்கத்துல எழுதணும். பொறுப்புகள் பக்கம் வங்கி மேல்வரை பற்று. அடுத்தது கடனாளிகள் சொத்துன்னு நம்மளுக்கு தெரியும். அமௌண்ட் 1,80,000. மூன்றாவதாக பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு கொடுத்திருக்காங்க. இதுவும் சொத்து தான் 70,000. கணினி 30,000. இதுவும் சொத்து. இயந்திரம் 3 லட்சம். இயந்திரமும் சொத்து தான்.
அடுத்து சரக்கிருப்பு 1,60,000. சரக்கிருப்பும் சொத்துக்கள் பக்கம் தான் வரும். அடுத்ததா கடன் ஈந்தோர் கொடுத்துருக்காங்க 90,000ன்னு. கடன் ஈந்தோர் பொறுப்புகள் பக்கம் எழுதணும். அடுத்ததா செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு 2,40,000. செலுத்த வேண்டியதுங்கிறதுனால இதுவும் பொறுப்பு பக்கத்துல தான் வரும். செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு 2,40,000. கடைசியா கைரொக்கம் 60,000. கைரொக்கம் சொத்து. இப்போ இங்கே கொடுக்கப்பட்டுள்ள எல்லா இறுதி இருப்புகளையும் நம்ம நிலை அறிக்கையில எடுத்து எழுதிட்டோம். இப்போ நிலை அறிக்கைக்கு இருப்பு கட்டணும். சொத்துக்கள் பக்கத்துல முதல்ல டோட்டல் போடுவோம். மூணு ஸ்தானத்துலயும் 0, 4வது ஸ்தானத்துலயும் 0, 6 6 12, 12 3 15, 15 7 22, 22 8 30க்கு 0, மிச்சம் 3 3 1 4, 4 3 7, 7 1 8. $8 lakhs டோட்டல் வந்திருக்குது. நம்ம ஒர்க்கிங்ஸ்ல எழுதிக்கிறோம். அடுத்தது இந்த பக்கத்துல 3 அமௌண்ட் இருக்குது. இது எவ்வளவு வருது டோட்டல்ங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்குவோம். 3 ஸ்தானத்துலயும் 0, 4வது ஸ்தானத்துலயும் 0, 4 ஒரு 9, 13, 13 5, 18க்கு 8, மிச்சம் 1, 1 2 3, 3,80,000 வருது. இந்த 3,80,000 இங்க கீழே எழுதி மைனஸ் பண்ணணும். 4 ஸ்தானத்துலயும் 0, இங்க 0ல இருந்து 8 போகாது. பக்கத்துல ஒண்ணு கடன் வாங்குறோம் 10, 10ல இருந்து 8 போயிடுச்சுனாக்கா 2, இங்க 7 தான் இருக்கும். 7ல 3 போயிடுச்சுனாக்கா மிச்சம் 4, 4,20,000 அப்படின்னு நம்மளுக்கு இருப்பு கட்டு தொகை கிடைச்சிருக்குது. அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இறுதி முதல். இறுதி முதல் 4,20,000. இங்க பிராக்கெட்ல இருப்பு கட்டும் தொகை அப்படின்னு எழுதிக்கணும். இந்த பக்கத்துலயும் டோட்டல் போட்டுருங்க. 4 ஸ்தானத்துலயும் 0, 2 4 6, 6 ஒரு 9 15, 15 5 20க்கு 0, மிச்சம் 2, 2 4 6, 6 2 8, 8 லட்சம் அப்படிங்கிறது டோட்டல். இப்போ இந்த நிலை அறிக்கை தயாரிச்சது மூலமா நம்மளுக்கு கிடைச்ச இந்த இறுதி முதல நம்ம லாப நட்ட அறிக்கையில எடுத்து இப்போ போடணும். லாப நட்ட அறிக்கையின்படி இறுதி முதலையும் எடுப்புகளையும் கூட்டணும். நாலு ஸ்தானத்துலயும் 0, 3 2 5, இங்க 4. இப்போ 4,50,000
இப்ப இந்த 4,50,000 கூடுதல் முதலான 40,000 மைனஸ் பண்ணுவோம். 0 5ல 4 போயிடுச்சுனாக்கா 1, 4ல 0 போயிடுச்சுனாக்கா 4. 4,10,000 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சரி கட்டப்பட்ட இறுதி முதல். அடுத்ததாக அதுல இருந்து தொடக்க முதல்ல கழிக்கணும். 1,20,000 1ல இருந்து 2 போகாது, பக்கத்துல இருந்து 1 கடன் வாங்குறோம். 11, 11ல 2 போயிடுச்சுனாக்கா 9. இங்க இருந்து 1 கடன் கொடுத்துட்டதுனால 3 தான் இருக்கும். 3ல 1 போயிடுச்சுனாக்கா 2. 2,90,000 நம்மளுக்கு லாபம் தான். ஏன்னா சரி கட்டப்பட்ட இறுதி முதல் பெரிய நம்பர், தொடக்க முதல் அதை விட சின்ன நம்பர். அதனால கிடைச்சிருக்கக்கூடியது லாபம் 2,90,000.